ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பொட்டுக்கடலையை பொரிக்கடலை அப்படின்னும் இன்னும் நிறைய பேர்கள்லையும் அழைக்கிறாங்க. இது எல்லா வகை பருப்புகளை போல தான் இந்த பொட்டுக்கடலையிலையும் புரதச்சத்து, நார்ச்சத்து, தாதுக்கள், கொழுப்பு அமிலங்கள்லாம் நிறையவே இருக்கு. அதாவது நல்ல கொழுப்பு அமிலங்கள் தான். இந்த பொட்டுக்கடலையில் கலோரிகள் ரொம்ப குறைவு, இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. பொட்டுக்கடலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பொட்டுக்கடலையை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ, விட்டமின் பி1, விட்டமின் பி2, விட்டமின் பி3, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, இது மாதிரியான நிறைய விட்டமின்கள் இருக்கு. இந்த பொட்டுக்கடலை இருக்குல்ல, அது ரொம்ப மிருதுவாகவும் மென்மையாகவும் இருக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பரவலாக பொட்டுக்கடலை எடுக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, பொட்டுக்கடலை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடும். செரிமான பிரச்சனைகளை குறைக்கிறதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையில் நம்ம உடம்போட சரியான வளர்ச்சிக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது செரிமான பிரச்சனைகளோட அபாயத்தை குறைக்கிறதன் மூலமா ஆரோக்கியமான செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுது. நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை தர்றதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையில் கலோரிகள் ரொம்ப குறைவு, இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு உடல் எடையே குறையலையா? அப்போ தினைக்கும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சாப்பிட்றப்ப அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை எளிதாக குறைச்சிக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, கொழுப்பு குறைவாக இருக்குது. இந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றப்ப அது மலச்சிக்கலை தடுக்கும், குடல் இயக்கத்தை எளிதாக்கும். பொட்டுக்கடலையை நம்ம தினைக்கும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டு வர்றப்ப பெருங்குடலை ஹைட்ரேட் செய்கிறதன் மூலமாக மலச்சிக்கலை தடுக்குது. இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்துறதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை இருக்குல்ல, அது பெண்களோட ஹார்மோன் அளவை ஒழுங்குபடுத்துது, இரத்த சர்க்கரை அளவையும் உறுதிப்படுத்துது. வளர்ற குழந்தைகளுக்கு பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை இருக்குல்ல, இது வளர்ற குழந்தைங்களுக்கு நல்ல சக்தியை தருது. அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளுக்கு அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு பருப்பு வகை அப்படின்னு கூட இந்த பொட்டுக்கடலையை சொல்லலாம். குழந்தைகள், வயதானவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ் கூட இந்த பொட்டுக்கடலை தான். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையில் மாங்கனீஸு, போலேட், தாமிரம், பாஸ்பரஸ் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறது நல்லது. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, உடம்புல இருக்கும்ல அந்த கொழுப்போட அளவை கட்டுப்படுத்துது. இந்த பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள், நல்ல கொழுப்பு இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வறுத்த பொட்டுக்கடலை இருக்குல்ல, இது இதய நோய்கள் வராமல் தடுக்குது. இந்த வீடியோவில் தினமும் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பொட்டுக்கடலையை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.